தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இளைஞர்களுக்கு அரசியல் வேணுமான்னு கேட்டீங்கன்னா வேணும்னு சொல்ற ஆள் நான் தான். ஆனா ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அதை தாண்டி போறது வேணான்னு சொல்ற ஆள் நான் தான். உதயண்ணா தம்பினானா டயலாக் ஞாபகம் இருக்கா? அதை பேசணும் நிலைமை இப்ப என்ன தெரியுமா? இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம். திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயண்ணா தம்பினானா உதயண்ணா தம்பி நீ சொல்றியாடான்னு சொல்லி இவர் அடிச்சிருக்காங்க. பேண்ட்ல வந்து யூரின் போற அளவுக்கு வந்து அவங்க வந்து பயம் பொறுத்திருக்காங்க. டிவிக்கே இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு பாருங்க. நான் ஆட்சி மாற்றத்தை பத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இளைஞர்கள் இக்காலகட்ட அரசியலை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல, அதான் நல்ல மாற்றம்னு சொல்றேன். இதுல திமுக ஒரு பெரிய பாடம் கத்துக்கிட்டாங்க. சோசியல் மீடியா தாக்கம் இவ்வளவு தூரம் ரிசல்ட்டே மாத்துமா? எலெக்ஷன் ரிசல்ட்டையே யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் ஒரு கட்சிக்கு புத்துயிரை ஊட்டவும் முடியுன்ற விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதோட வெளிப்பாடு ஜென்சி மீட்டிங்கை டிஎம்கே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஜென்சி மீட்டிங் அவங்க முதல்ல ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா? அதில் ஸ்டேஜில் ஏறின பசங்க, சின்ன பசங்க, அதாவது இப்போ அரசியல் பழகிற பசங்க, அதில் சில பேர் சொன்ன விஷயம், ரொம்ப ப்ரௌடாக சொன்ன விஷயம், நாங்கள் கொத்தடிமைங்க தான், வி ப்ரௌடு கொத்தூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கவங்களுக்கு கூட இந்த ஸ்டேட்மெண்ட் ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் சுயமரியாதை சார்ந்து பெருசாக பேசுகிற இயக்கம் திமுக. அப்பேற்பட்ட கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்ற பேரில் யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க தானே. ஸோ அவங்க இது போல வார்த்தைகளை சொல்லவே திமுகவினர் சில பேர் தமிழை மாற்றிங்கப்பா, அதெல்லாம் சொல்லாதீங்க, சுயமரியாதை சார்ந்து பேசுகிறவங்க, கொத்தடிமல்லாம் எதுக்குப்பா, நம்ம மேலே வெறுப்பு இருக்கோம் சொல்லிட்டு போட்டு விடுங்க, நீங்கள் எதுக்கெல்லாம் பேசுறீன்ற மாதிரி தான் அவங்க கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்தடுத்த ஜென்சி மீட்டிங்கில் கூட இதை பற்றி அந்த பசங்களே பேசி வருந்தாங்க. இல்லை நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே, எல்லாருமே சின்ன பசங்க தானே, கற்றுக்கிட்டோம். அரசியல் சார்ந்து இப்போ தானே கற்றுக்க ட்ரை பண்ணுறாங்க, கற்றுக்கிட்டோம். அந்த ஆசை வந்ததுக்கு முதல்ல அவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். ஓகே, இது ஒரு கேட்டகரியா. இன்னொரு கேட்டகரி, ஒரு சில பசங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டும் பேசினாங்க, கிட்டத்தட்ட சினிமா டைலாக ஒத்தும் பேசினாங்க. அதுலேயும் சிஎம் விஜய் சாரோட மேனரிசம் இருக்குல்ல, அவர் படங்களை நம்ம பார்த்துருக்கிறது, அந்த மேனரிசத்தையே தான் பண்ணுறோன்னு தெரியாமல் சில பேர் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த தம்பி ஒரு விஷயம் சொன்னாப்புல. ஆக்சுவலாக ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருந்த வீடியோ எல்லாரும் இவர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அறிமுகம் வேண்டாம்னு நினைக்கிறேன். நோ தௌலத்தா திமுரா சொல்கிறேனா, உதயண்ணா தம்பினானா அப்படின்ட்டு இந்த பையன் டைலாக பேசி அந்த வீடியோ சரியான ட்ரெண்டிங்கு. இது எல்லாத்துக்கும் மேல சொல்றேன், திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயண்ணா தம்பினானா, இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயண்ணா தம்பினானா, ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாதனா நீ? இப்ப பாக்குறீங்களா இந்த தம்பிய நல்லா கம்பீரமா உற்சாகமா இருக்காருல்ல, அவரோட இப்போதைய நிலைமை இதான் மக்களே, வேற யாரும் இல்லை, இந்த தம்பி தான். இந்த தம்பி என்ன சொல்றாப்புல, இப்ப அதான் வழியில இருக்க மாதிரியே படுத்தபடியே அவர் பேசுறாரு. சூப்பரா பேசணும் அப்படின்ட்டு எனக்கு சில பேர் கை கொடுக்க வந்தாங்கன்னா வெளியில, அவங்க திடீர்னு என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எப்படியாச்சும் அடிச்சணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆயுதத்தில் எடுப்போன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நம்ம கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அப்படி பேசணும்னா, ஆனால் அவங்க தாவேக்காவினர் ஃபுல்லா என்னை இது போல பண்ண அவ்வளோ ட்ரை பண்ணாங்கன்னு இவர் ஒரு வீடியோ இப்போ வெளியிட்டு இருக்காரு. அங்க யாரும் தெரியல, ஒரு கார்ல உட்காந்து காருங்க வெல்கம் பிடிக்கிற நிறைய நடந்து தம்பிங்க சூப்பரா பேசுறீங்கன்னு சொல்லி கை கொடுத்துனாங்க. கை கொடுத்து நல்லா பேசினாங்க. அப்புறம் அந்த கருப்பா டிசைன் இவங்க பேசினது அவனங்களே ஆச்சு ஓட விட்டு இவன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பேசுறீங்க. திடீர்னு கார்ல இருந்து துணி செய்யுது அப்படின்னு கக்கிலா வேணாங்க அப்படின்னாரு. அவங்க கத்தி ஒருத்தர் உள்ள போறதுக்கு நான் ஓடி வந்தேன். ஓடி வந்து 100 கலச்சுப்போ அவன் எனக்கு ஒத்துக்கே வந்தவன வாங்க. நானும் போயிட்டே இருந்தேன், என்னோட முடியல. அவன் சொல்றேன், இவன் ஆபீஸ் ஒட்டு இல்லாத வீட்டுக்கு போடுங்க. ஓ அவன் கூட தான் இருக்கியா, அவனே அடிச்சு விடலாம் இருந்தோம். இது அவனுக்கு முன்னாடி கையை வெட்டி அடிச்சு விட அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வந்துட்டாங்க. அப்புறம் சத்தியனா கால் பண்ண பயந்துட்டு சத்தியனா வந்து கூட போலீஸ் கூட அவங்களே இங்கவா அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் முன்னாடியே வந்து மிரட்டுறாங்க. இப்போ கேமரா இருக்குது, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன பண்ணிக்கோ அப்படின்றாங்க. குடிச்சிட்டு அவங்க போல ஊருக்காக இருக்கேன். இது நீ பயப்படாத, நான் இருக்கல, நான் கூட்டு போறேன். ஈஸி நம்பர்டா, நீ பயப்படாதடா.
இல்லடா அக்கா, இப்போ தெருவில் போற நான் வந்து கட்சி மாரி இருக்குன்னு இருக்கு. நான் பேச்சு வாங்க மாறேன். நான் யாரை பத்தி நான் தப்பா பேசியிருக்கேன்? அந்த தம்பி இருக்கார்ல, அவர் கூட எந்த ஒரு நபரும் இருந்தாருங்க. அந்த தம்பியால பெருசா பேச முடியலன்ட்டு இவரும் பேசினார். அந்த தம்பி கூட இருந்தது ஃபுல்லா இவர் தான். ஆனா நம்ம சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அரசு மருத்துவமனை, அது சார்ந்து தான் பல விஷயங்கள் அலிகேஷனாக முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாப்புல, இப்படி அங்கே இந்த பையனை மிரட்டுவாங்க, அங்கே வந்த தாவைக்காவினர் அப்படின்றாங்க. தாவைக்காவினரான்னு தெரியல, பட் இவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்றது, நாங்கள் உதயநாத் தம்பின்னு சொன்னதுனால தான் எங்களை இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக தாவைக்காவினர் தானே இவங்க அடிச்சு சொல்கிறாங்க. பேர்கள் கூட தெரியுன்றாங்க, பட் நான் இங்கே சொல்ல விரும்பலன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு சிகிச்சை கொடுக்குற டாக்டர் அலட்சியமாக நடந்தேன் அப்படிங்க, எங்களை விரட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் இருந்து மருத்துவமனை விட்டு துரத்துறாங்க, கழக தோழர்களே இப்படிலாம் நடக்குது பாருங்கன்னு திமுகவினர் சார்ந்து அவங்க காதல் இது கேட்கணுன்ற துணியில இது போல இன்னொரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. திருப்பி சொல்றியா? உதயநாத் தம்பி சனாதன ஒழிக. உதயநாத் தம்பி தான் என்ன பண்ணுவீங்க? அங்கே நின்னுறீங்க வாங்க. மக்களே இங்க பாருங்க, அந்த பையன் ட்ரீட்மெண்ட் பண்ற பையனை வலுக்கட்டாயமா போலீஸை வச்சு துரத்திருக்காங்க. இங்க பாருங்க போட்டாங்களா? அது எப்படி புடிக்கிறாங்க பாருங்க. இது கேட்க நியாயமே இல்லையா? டிவிக்கு ஆச்சு ஒழிக. நான் டிப்ஸ் கூட போடல. கலெக்டர் கேட்டா இல்ல பயிர்ப்போ வேற போலீஸை வச்சு துரத்துறாங்க. இவரை இப்படிதான் பண்ணுவீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதான இது லட்சணம்? எங்க இருக்கீங்க நீங்க? எல்லாம் வாங்க, கிளம்பி வாங்க. இவரை எப்படி துரத்தலாம்? போலீஸை வச்சு துரத்துறாங்க. இதுதான் நியாயமா? இது ஜனநாயக நாடா? மோசமா இருக்கு. பிஜேபி பாசிசத்தை விட மோசமான ஆட்சி செய்றீங்க நீங்க. டிவிக்கு ஆட்சியா இது? ஹிட்லர் ஆட்சியா நீங்க? போலீஸ கைப்பலைய வச்சு அடிப்பட்ட பையனா காயம் கூட ஆறல அப்படி துரத்துறீங்களா? நீங்களா மனுஷனுங்களா நீங்களா? எல்லாம் இப்படி வாங்கப்பா, நில்லுப்பா, உட்காருப்பா, எல்லாம் உட்காருப்பா, கருணாநிதி ஹாஸ்பிட்டல் வேலையை பண்ணுங்க. உட்காருங்க. நான் எந்திரிக்க மாட்டேங்க. நான் ஹாஸ்பிட்டல் எந்திரிக்க மாட்டேங்க. பாத்துக்கலாங்க. இது எந்த வழிக்கு போல? எதுக்கு யாரா அழுவாத? நான் இருக்க விடுறா. அதெல்லாம் இல்லண்ணா, இதே ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெருமை நம்மளே பேசியிருக்கோம். இதை எப்படி கேவலம் பாத்துறாங்கண்ணா? நான் இந்த பக்கத்துல காசு இல்லையா இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாக்கிறதுக்கு? போலீஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க ஐசியூல வந்து. என்கிட்ட இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. ஐசியூல வந்து இவனை விரட்டி அடிச்சிருக்காங்க. நாங்க கமிஷனர் ஆபீஸ் போறோம். கமிஷனர் ஆபீஸ் போவோம். இது வரைக்கும் 100 கால்ஸ் எடுத்திருக்காங்க, எல்லாம் ரிப்போர்ட் எடுத்தாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால தயவு செய்து இப்ப அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருக்கும்போது போலீஸ் வந்து இவனை வந்து போலீஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே அனுப்புறாங்க. இதுதான் டிவி ஆட்சி, இதுதான் விஜயன் ஆட்சி, இதுதான் மாற்றம். உங்களோட இதான் மாற்றம், உங்களுடைய மாற்றம். உதயநாத் தம்பின்னு சொன்னா அடிப்பீங்களா? அப்படின்னா விஜய் விஜய்க்கு பொண்டாட்டியா இருக்கான்னு சொல்றீங்களா? அப்ப நாங்க அடிக்கட்டுமா? எங்களுக்கு வன்முறை தெரியாது. திருப்பி சொல்றியா? உதயநாத் தம்பி சனாதன ஒழிக. உதயநாத் தம்பி தான் என்ன பண்ணுவீங்க? அங்கே நின்றுருக்கீங்க வாங்க, வீடியோல வந்து நில்லுங்க. கிளம்பு வீடியோ நிக்காத, கிளம்பு. நான் பார்த்து ஒரு ஆளா நின்று கிளம்புடா. கிளம்புடா நீ. அண்ணா என் போனை கொஞ்சம் சார்ஜ் போடுங்க. நீங்களா பெட்ல வந்து பேசுறாங்க. ரெக்கார்ட் வீடியோ ஒரு கழக தோழர்கள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு உதயநாத் தம்பி சொல்றதால அடிக்கிறாங்க. நீங்களா வேடிக்கை பாத்துருக்கீங்க. நான் இங்கதான் நின்றுட்டு இருக்கேன், சாப்பிடாம நின்றுட்டு இருக்கேன். எவ்வளவு பேர் வந்தாங்க போயிட்டாங்க. எதுக்காக? அவங்களுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. இவனை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேல நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்படும், நாளைக்கு உங்களுக்கு ஏற்படும். இல்ல இனிமே டிவி கேல கட்சி இருந்தா மட்டும் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். திமுக அதிமுக இருந்தா போலீஸ் வந்து டிவி கேட்டா சொல்லுவாங்க கேட்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வராதீங்க, நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலா பார்த்து வட்டிக்காச்சும் வாங்கி ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஏன்னா மருத்துவத்துறையெல்லாம் வந்து அடிமை ஆயிட்டாங்க. சரிங்களா? ஒரு போலீஸ் வந்து தம்பி நீங்க ஃபிட்டா இருக்கீங்க தம்பி, நீங்க கிளம்புங்க தம்பின்னு ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு. இங்க தம்பி காட்டேன். நான் கேக்குறேன், இவருக்கு உடல்நிலை சரியில்லை, எமர்ஜென்சிக்கு வேணாம், நீங்க வந்து அப்சர்வேஷன்ல 24 மணி நேரம் வைக்கணும். ஒரு பிக்ஸ் வந்த வீடியோ என்கிட்ட இருக்குது. டாக்டர் வந்து எதுக்கு எடுத்தாலும் எடுத்துச்சோ பேசுறாரு. ஒரு அட்வொகேட் வந்தாங்க, அவங்க எது ரொம்ப பொலிட்டா பேசுறாங்க. சரண்யா மேடம், உங்களோட டோனை மாத்துங்க, ஃபிட்னஸ் சேர்த்து கொடுக்குறேன். இவர் டாக்டரா இல்ல டிவிகேயோட ஏஜென்டா எனக்கு தெரியலையே. இது உண்மையில டிவிகேயோட தலைமை செயலகமா இது என்னன்னு தெரியல. டிவிகேயோட கட்சி ஆபீஸா இது? ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை, நாங்க போலீஸ் கிட்ட போய் சட்ட ரீதியா போறோம். அது சட்ட ரீதியா தானே அணுகுறோம். இப்படி துரத்தி விடலன்னா என்ன அர்த்தம்? வேஸ்ட்னா கத்ததெல்லாம் வேஸ்ட்னா. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா வெளியே அமிச்சாதான் கேஸ் வந்து ஈஸியா போட முடியும். அதனால தம்பி தான் நான் விட மாட்டேங்க. உதயநாத் தம்பிக தான் சனாதானத்தை ஒழிக்க வந்த உதயநாத் தம்பிக தான். பாத்துக்கலாம். இல்ல இது அடுத்த கட்டணால விடவே கூடாது இதெல்லாம். ஹலோ
என் போனை எடுத்து அந்த வீடியோ எடுத்து போடுங்க ஃபர்ஸ்ட். டாக்டர் போலீஸ் வந்து பண்றாங்கண்ணே. என் போன் எங்கண்ணா? அடிச்சிருக்காங்க, கத்தி சிகிச்சை மட்டும் வச்சிருக்காங்க. ஆமா, கத்தி காமிச்சு மறைச்சிருக்காங்க. ஒரு பிக்ஸ் வந்துருக்கு. சடனா நடந்துருக்கு. ஆமா, இன்னைக்கு நடந்து நேற்று 10 நிமிஷம் பிக்ஸ் வந்திருக்கு. அவரை கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்சர்வேஷன்ல வைக்கணும். நான் கார்டியோ டாக்டர் பார்க்கணும். அப்சர்வேஷன் வைக்கணும் போங்க. என்ன தெரியுமா சொல்றாரு? பெட்டே இல்லைன்றாங்க. பேனிக் அட்டாக் வந்துச்சுதான், இப்போ நார்மல் ஆயிடுச்சு. பிபி நைட் வந்துச்சுன்னா வீட்டுல இருந்து கிளம்பி வாப்பா. வாப்பா உள்ள போ வந்து டாக்டர் உள்ள கூட்டு போய் அட்மிட் பண்ணிடுங்க சார். எங்களுக்கு இங்க 6:30 மணிக்கு வந்தோம். 6:30 மணிக்கு இங்க வந்தோம். அது ஒரே நிமிஷம் சார். இது ஆக்சுவலா நம்ம ஃபேமிலியா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இதை விடுங்க. இப்ப நம்ம ஃபேமிலி ஒரு பையனுக்கு அடிப்பட்டா ஆக்ஷன் எடுப்போம். அதே மாதிரி எடுங்க. அட்டெண்டரை போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க தான் சொல்றாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்றது தெரியுங்களா? அப்பா அம்மா வர சொல்லுங்க. அட்மிஷன் போடுங்க. நான் ஒண்ணும் சொல்லல. நீ சேர்த்து அப்பா அம்மா வரட்டும். சார் சொல்லுங்க. எப்பா வாப்பா திமுக கட்சிக்காரர் நாய் மாதிரி முதல்ல சார் அட்மிஷன் போடுங்க. எல்லாமே படிச்சு அட்மிஷன் போடல சார். ஓபி தான் பண்ணிருக்கீங்க. ஃபிட்டா இருக்கல. அதெல்லாம் இப்ப அவங்க பேரண்ட்ஸ் இப்ப இல்ல, அவனுக்கு யாரும் இல்லன்னா அட்மிட் பண்ணிக்க ரூல் ஆகுது. உங்களுக்கு தெரியாது சார். இல்லங்க, ஒரு பிரச்சனை கேளுங்க. அவங்க பிரச்சனை பேரண்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்க தான் கேது. முதல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆனா இதே வாக்குவாதம் பேசுற வேண்டாம். கட் பண்ணாத. பாருங்க, இவரை துரத்தி விட்டுட்டு இவங்க அப்பா அம்மா வந்தாதான் சேர்ப்பாங்களா? இப்ப அவனால முடியல. உள்ள இடம் இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், கலைஞர் பேர் வச்சு ஹாஸ்பிட்டல். நாங்க இந்த தொகுதியில வந்து ஒரு திமுக உடனடியா இந்த ஹிட்லர் ஆட்சியை இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஹாஸ்பிட்டல்ல வந்து அம்மா அப்பா தான் சேர்ப்பாங்களா? எல்லாரும் எப்படி துரத்தி விட்டுருக்காங்க பாருங்க. சார் சாயங்காலம் 6 மணிக்கு வந்தப்ப அம்மா அப்பா கூப்பிடலையே சார். யாருமே 6 மணிக்கு பையன் அட்மிட் ஆனப்போ அம்மா அப்பா கூப்பிடல சார். போலீஸ்ல இருந்து வாண்டடா வந்தா இந்த பையனை வெளியே அமைச்சிருக்காங்க. டாக்டரும் வந்து இந்த பையனுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அவன் பேனிக்கா அட்டாக் ஆயிருக்கான் அந்த பையன். இப்ப உள்ள கூட்டு போனா அந்த பையன் ஏந்து வர நிலைமையில கூட இல்ல சார். அவன் ஏந்து வர நிலைமையில இல்ல சார். அவன் இப்ப எப்படி அவன் ஏந்துப்பான்? எப்படி ஏந்துப்பான்? அவரு என்ன ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வர சொல்லி அவனை ப்ராப்பரா என்ன ப்ரொசீஜரோ அதுபடி அரேஞ்ச் பண்ணுங்க. ப்ராப்பர் ப்ரொசீஜர் எடுங்க. அவங்க என்ன எஸ்ஓபி அதை ஃபாலோ பண்ணுங்க. உள்ள இருந்த பேஷண்ட வெளியே எடுத்துட்டு வந்து வச்சிட்டீங்க. தலைமையில இருந்து வருவாங்க. சரிங்களா? பிரதர் வண்டி செக் கொஞ்சம்
இல்ல இருக்கட்டும். எனக்கு மதியானம் சாப்பிடாம இருக்காங்க, சாப்பிட கூட தண்ணி கூட கொடுக்கல உள்ள. நடுகட்டும் அவரு போங்க. கனி வா, கனி ஏஞ்சிருக்கனி. அட்டெண்டர் எல்லாம் எப்படி வெளில அனுப்பலாம்? ஐசியூல இருக்க பசங்க அட்டெண்டர் எல்லாம் எப்படி வெளில அனுப்பலாம்? 4 நம்பர் குத்து இருக்கு, கால் பண்ண வேண்டியதானே. தண்ணி வாங்கி கொடு, அது வாங்கி கொடு. எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்? மக்களுக்காக நல்ல செய்த நாங்க எங்க கட்சி ஹாஸ்பிட்டல் மக்கள் நல்ல நாங்க கட்டணும், பார்த்து கட்டணும். தூக்கு வீடியோ எடு. நீ சாப்பிட்டாலே சரியா இருக்கு. நீ பேனிக்ல தான் இருக்க. பயப்படாத டேய். பயப்படாத. யாருக்கு அட்டெண்டர் யாருக்கு? கூட ஒரு ஆள் 2 பேரும் வாங்க, மற்றவங்க எல்லாம் வேண்டாம், வெளியே நில்லுங்க. ஏய் தோஃபி போ, அட்டெண்டர் போ. தெரியாதமா மேல உள்ள போனோம்னா பாஸ் கேக்குறாங்க. அவருக்கு அவர் திமுக ஆட்சியில கட்டின ஹாஸ்பிட்டல்ல நம்ம வந்து ஒரு திமுக தொண்டனை கொண்டு போக முடியல. மாசத்துல ஏதோ பெரிய கேங் வேறுக்கு அழைப்பு விடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல கிட்டத்தட்ட இந்த விஷயம் பார்க்கும்போது. ஆக்சுவலாக இதை என்கரேஜ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. ஊடகங்கள் அவ்வளோ இருக்குது, கட்சி தலைமை இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். அவங்க இதில் பெருசாக எதிர்வினை ஆற்றுவாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மருத்துவமனையிலேருந்து துரத்துனதா ஒரு வீடியோ வேறு போட்டிருந்தாங்க அவங்க. இது கூட பேரலாக முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ. இதில் இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க, அவங்க பேண்ட்டில் சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு பயங்காட்டியிருக்காங்க இதை தம்பி அப்படின்ட்டு. உதயநாத் தம்பி நான் சொன்னார் பார்த்தீங்களா, அவர் ஓகே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நம்ம மேலதிகமாக போக விரும்பல. ஸோ இந்த அளவுக்கு அந்த பையனை பயங்காட்டி வச்சிருக்காங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் தாவேக அரசர் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இங்க பாருங்க, தம்பியை பாருங்க. உதயநாத் தம்பின்னு சொல்ற தம்பியை வந்து உதயநாத் தம்பி நீ சொல்றியாடான்னு சொல்லி இவர் அடிச்சிருக்காங்க. என்னடா ஆச்சு? ஆஃபீஸில் டீ கடைக்கு விட்டு வந்து வரும்போது காரில் ஒரு 3 பேர் தான் விண்டோ வரைக்கிட்டு கூப்பிட்டாங்க. தம்பி கை காமிச்சானோட கை காமிச்சாங்க. நீங்கள் தானே தம்பி பேசுனீங்க, சூப்பராக பேசுனீங்க தம்பி, தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நல்லா பேசுனீங்க தம்பி, சூப்பராக பேசுனீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் சைதாப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறோங்க. இவனை கூப்பிட்டு கத்தியை காமிச்சு மிரட்டியிருக்காங்க. என்கிட்ட ஆதாரம் இருக்குது. என்ன நீ தான் உதயநாத் தம்பியா, நல்லா பேசுற அப்படின்னு கையை காமிக்கிற மாதிரி கொடுத்துட்டு இவரை வந்து அசிங்கமா தகாத வார்த்தைகளை வந்து திட்டியிருக்காங்க. இவங்க வந்து அட்டென்ஷன் சீக்கர். இவங்க வந்து இவங்களுடைய விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அது என் கூட இருக்கிறேன் அப்படின்னு நீ அவன் கூட தான் இருக்கியா, அவனையே வெட்டலான்னு இருந்தோம், முதல்ல உன்னுடைய கையை வெட்டிட்டு அங்கே அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டியிருக்காங்க. இப்போ வந்து இங்கே சைதாப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவர் அட்மிட் ஆயிருக்காரு. இப்போதான் நான் வந்தேன். அவர் மூக்கிலேருந்து வாயிலேருந்தும் ஒரே சளியாக வருது. அவர் ஏற்கனவே வந்து பேஷண்ட்டு, அவர் அந்த பதட்டத்தில் இருக்காங்க. 4-5 பேர் வந்து மிரட்டியிருக்காங்க. கழக தோழர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ உடனடியாக இவர் உதயநாத் தம்பின்றதுக்காக ஒரே காரணத்துக்காக வந்து இப்படி வந்து படுத்துட்டு இருக்காரு. பாருங்க, பாருங்க, அவர் பேண்ட்ல வந்து யூரின் போற அளவுக்கு வந்து அவங்களை வந்து பயம்படுத்தியிருக்காங்க. நீங்க எல்லாம் வந்து இதை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது. சட்ட ரீதியா நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். இதே போலதான் வந்து தாவேக்காரங்க வந்து தொடர்ந்து வந்து வன்முறையில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர் ஏதாவது தவறா பேசினாரா, இல்ல யாரை பத்தியாச்சும் வந்து அநாகரிகமா பேசினாரா, அப்படியே பேசினா இவர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யலாம். அதை விட்டுட்டு இந்த ரவுடிசம் பண்றது இது வந்து தீர்வாகுமா? அதனால ஜென்சி கிட்ஸ் சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். எல்லாருமே சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை அப்படியே விடக்கூடாது. உதயநாத் தம்பின்னு சொல்றதுக்கு இதான் நிலைமையா? பாருங்க, உன்னை எப்படி நான் மிரட்டினாங்க சொல்றான். ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கை கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் கார்ல இருந்து விண்டோ வரைக்கும் கை காமிச்சாங்கண்ணே. நானும் காமிச்சேண்ணே. காமிச்சிட்டு வாங்க கிட்ட போனோன்னே. போன உடனே இதெல்லாம் நீங்க தானே பேசுனீங்க, நாங்கள் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லி கை கொடுத்தாங்கண்ணே.
அப்புறம் கைக்கு நல்லா பேசல தம்பி, இதே மாதிரி பேசியிருந்தா சொல்லிட்டு உன்னோட பரவாயில்ல சொல்லு, அசிங்கமா பேசணும். இல்லண்ணா அவங்கள மாதிரி நான் கேவலமானவன் கிடையாதுண்ணா. உன்னோட பிறப்பொறுப்பை அறுத்துருவேன், எங்கே போறேன் இங்கே எங்கே சுற்றி நிற்கிறேன், இது மாதிரி நான் பேச போறேன் அப்படின்னு சொன்னோடனே அவனே அச்சு உள்ளான்னு தான் பார்த்துருந்தோம். இரு ஃபர்ஸ்ட் உன் கையை வெட்டி அவனுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆல்ரெடி அச்சு உள்ளான் தான் பார்த்தோம்மா, மிஸ் ஆயிட்டீங்களா, அதான் எப்போ மாட்டீங்கன்னா வெயிட் பண்றாங்களா. அதுவும் இப்போ வேற அவங்க ஆளுக்கு வேற மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்க போறாங்களாம். எங்க ஆள் மாவட்ட ஏரியா அப்புறம் இருக்கு, உங்களுக்கு மாவட்ட செயலாளர் ஆகட்டும் அப்புறம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஆள்லாம் அது யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறமா வந்து சைட்ல இன்னொரு பையன் இருந்தார், அவர்கிட்ட வந்து கத்தி எடு அப்பா கத்தி எடு அப்படின்னாங்க. கத்தி எடுனோடனே நான் ஓடி போயிட்டேன். இவரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே வந்து இவர் என் கூட இருக்கனால என்னை வந்து கொலை செய்ய திட்டமிட்டாங்களா. இப்ப வந்து அவருங்க வந்து மாவட்ட செயலாளர் ஆயிட்டாரா. அதாவது அவருடைய அண்ணன் யாருன்னு தெரியல, இந்த தாவேகா சார்ந்த அந்த நபர்கள் அட்டென்ஷன் சீக்கர். அவங்க பேரெல்லாம் கூட எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து என்கிட்ட வந்து பிரச்சனை பண்றதே வந்து அவங்க வந்து கட்சியில வளரணும் அப்படின்றது தான். அவங்களுடைய பேக்ரவுண்ட் எதிலும் பார்த்தோம்னா கட்சியில அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தோம்னா எந்த அளவு ஒண்ணுமே நல்லா இருக்காது மீன்ஸ் எப்படின்னா அவங்களுடைய கட்சி சார்பா பேசக்கூடிய அளவுக்கு அவங்க இது கிடையாது. ஆனா இது மாதிரி தொடர்ந்து வன்முறையில ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தாங்க, அதிமுக இதே தான் செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க அட்டென்ஷன் சீக்கருக்காக வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த சின்ன பையனை கூப்பிட்டு மிரட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்ப எங்க நிக்கிறேன்னா ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க நிக்கிறேன். அந்த பையன் பயந்து இருக்கான். அவன் என்ன இப்ப ஹார்ட் பேஷண்ட் சொல்றான், எனக்கு முடியல நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றான். இது என்ன, இதுதான் வந்து ஜனநாயகமா? இது வந்து ஜனநாயகமா சொல்லுங்க? இதுதான் வந்து மக்களாட்சியா? ஏன்னா முதல்ல ரவுடிங்களையும் அப்படி மாதிரி அராஜகமா குடிகாரங்களையும் சேர்த்து வச்சுட்டு டிவிக்கேல இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை வந்து அச்சுறுத்தும் வகையில் நடந்துட்டு இருக்க இந்த அரசுக்கு நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு சின்ன பையன், ஒரு 26 வயசு இளைஞன், அவனுக்கு தோன்றதை அவன் பேச முடியாதா? அவன் பேசக்கூடாதா? அப்படி பேசினா அவங்களை கத்திய வச்சு மிரட்டுவீங்களா? நான் ஒன்னும் சும்மா சொல்லல. அந்த பையனே வந்து வீடியோ வச்சிருக்கான், யார் யார் மிரட்டினாங்கன்ற எல்லா ஆதாரமும் இருக்குது. உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இல்ல இவர்களுக்கு வந்து இந்த காரணம் இந்த இதை செஞ்சிட்டனால இவங்களுக்கு வந்து பொறுப்பு போட்டு கொடுக்குறீங்களா, இல்ல அவர் மீது வந்து நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்களா பொறுத்து இருந்தா பார்க்கணும். ரெண்டாவது அவங்க வந்து என்ன நேரடியாவே வந்து என் பேரை சொன்ன உடனே அவனே அடிச்சு விடலாம் அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ உன் கையை வெட்டி அனுப்புறோம் அப்படின்றாங்க. நான் இங்கதான் இருக்கேன், வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நான் சைதாப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல தனியா தான் நிக்கிறேன். திமுக காரன் தான், இன்னும் வீடியோ போடுவன் தான். எங்க வா அடி பார்க்கலாம், அடிச்சு போற பார்க்கலாம், அடிச்சு விடு பார்க்கலாம். சின்ன பையனை மிரட்டுறீங்களா, அறிவு இல்லையா? இதை அப்படியே விட மாட்டோம். நானு இதை வந்து எந்த அளவுக்கு நாங்க சட்ட ரீதியா கொண்டு போனோமோ அந்த அளவுக்கு கொண்டு போவேன். நானு பார்த்துட்டு இருக்க கழக தோழர்களே எல்லாருமே, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கலைஞர் ஆர்ச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நிக்கிறேன். எல்லாம் வாங்க. இப்ப நான் அவனை போய் வேற ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணணும். அதனால நான் வந்து இந்த வேலையை பாக்குறேன். இங்க இருக்கிற லீகல் டீம் எல்லா டீமும் வந்து என்ன நடந்துச்சுன்றத நீங்களே நேரடியா வந்து விசாரிங்க. இதை அப்படியே நம்ம விட்டோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் அவங்களே ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க. ஆர்வமா தன்னுடைய காசு, இந்த பையனை பத்தி நான் சொல்றேன், இந்த பையனுக்கு வந்து திருவாரூர் போறதுக்கே காசு கிடையாது. அவன் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து என்கிட்ட வாங்கிட்டு தான் திருவாரூருக்கு போயிட்டு கட்சி மேல இருக்க பற்றுனால, உதயநா மேல இருக்க அன்புனால போய் பேசினான். அவன் என்ன தப்பா பேசினான்? உதயநா தம்பின்னா, நீ உதயநா தம்பியான்னு சொல்லி அவன் ஆண் அறுப்பேன் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் எந்த மாதிரி வார்த்தைகள்? இப்ப அவனுடைய நிலைமை பாத்தீங்களா? அவன் பையன் 26 வயசு பையன், அவனை வந்து என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க சொல்லுங்க. இந்த வீடியோஸ் ஒன்று மேல ஒன்னா வெளியே வந்துட்டே இருந்துச்சா, சோசியல் மீடியா முழுக்க ஆக்குப்பையாக ஆரம்பிச்சிருச்சா. இதை பார்த்த தாவேக்காவினர் ஒரு சில விஷயங்களை பேச, இன்னொரு பக்கம் திமுகவினர் ஒரு சில விஷயங்களை பேசுங்கன்னு இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதை பெரிய பிரச்சனை எல்லாம் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் தாவேக்காவின் இடத்துல சொல்றாங்க, தம்பி இந்த நாடகத்துக்கு ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்தா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெட்டு விழுந்தா கட்சியில போஸ்டிங் கிடைக்கும், எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்படின்றது அந்த கால அரசியல்பா, இந்த காலத்துல செல்லுபடி ஆகாதுன்னு அவங்க ஒரு பக்கம் அட்வைஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் திமுகவினர் சில பேர் என்ன சொல்றாங்க, சர்வாதிகார ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பையன் உதயநா தம்பின்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு எப்படி அவர் டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு எப்படி ஒரு பக்கம் பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ரெண்டு தரப்பா பிரிஞ்சு சோசியல் மீடியால புதிய சண்டை ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா இந்த விஷயத்த போலீஸ் விசாரிக்கணுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா விசாரிக்கணும். அந்த பசங்க சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையா, உண்மையிலேயே அவங்களை யாரோ தாக்க ட்ரை பண்ணியிருக்காங்களா,
அப்படி தாக்க ட்ரை பண்ணியிருந்தா என்ன காரணம், மோட்டிவ் இருக்குல்ல, அது என்ன மோட்டிவ், இது எல்லாத்தையும் விசாரிக்கணும். குற்றவாளிகள் யாருன்னா இருக்காங்கனாக்கா தண்டிச்சே தீரணும். ஒரு பக்கம் மட்டும் பார்த்து நான் செய்ய சொல்லலை. இப்போ இவங்களோட வீடியோஸ் வெளியே வந்துருச்சு, போலீஸ் விசாரிச்சா என்ன எதுன்னு ஃபுல்லாக தெரிய வந்துட போகுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை நம்ம அஃபிஷியலாக நம்புவோம். அதை விட்டு ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கிறதுனால இதுதான் ஃபேக்ட்னு முடிவுக்கு வந்துடாதீங்க மக்களே. இதை மனசில் தெளிவாக நிறுத்திக்கிங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன தெரியுமா மனசில் வெளிப்படையாக ஒரு விஷயம் படுது, உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லுவா. உதயண்ணாக்கோ விஜயண்ணாக்கோ தம்பியாக இருக்கிறதுல என்ன பெருமை எனக்கு இது புரியல. நீங்கள் இதுக்கு முன்னாடி மக்கள் நலன் சார்ந்து எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்களோ தலைவர்கள், மறைந்த அமரர்கள், அவங்க சார்ந்து இந்த வார்த்தைகளை சொன்னீங்கன்னா கூட இப்போ இருக்க தலைவர்களும் அந்த பெருந்தலைவர்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களே சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்லையே நம்ம பசங்க அரசியல் படுத்திடுமா அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் விஜயண்ணா தம்பி உதயண்ணா தம்பின்னு அரசியல் புரிதல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? இதெல்லாம் பெருமை கிடையாதுங்க. அவங்களுக்கு ஒரு கடத்தில் முகசுடிப்பை ஏற்படுத்துகிறோம். என்ன இந்த பசங்க அரசியல் மையப்படுவாங்க பார்த்தா ஒரு மாதிரி சினிமா பாணியில் டைலாகாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு அவனு ஒரு கடத்தில் எடுத்து போயிடுவாங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அரசியல் படலாம் தப்பில்லை, ஆனால் அரசியலால் அவதிப்படுறீங்களே இதுதான் தப்பு. இந்த காலகட்ட யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியலை கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. ஒரு லிமிடேஷன் இருக்குது. எப்படி கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கும் நம்ம நாட்டில், அதே போல் இதுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்குது. அதை தாண்டி போகாதீங்க. இதை உங்கள் மேலே இருக்க அக்கறையில் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு கட்சிக்கு ஒரு தொண்டர் இல்லைன்னா இன்னொரு தொண்டர் கிடச்சிடுவாங்க. உன் வீட்டுக்கு யார் கிடப்பா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.